Dear students, last class நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க. What is a scalar quantity? What is a vector quantity? How can you represent a vector? How two parallel vectors to be added? What are concurrent forces and coplanar forces? But today's class we have to discuss about resolution of a vector. ஒரு வெக்டரை எவ்வாறு இரு கூறுகளாக பகுப்பது? Before we enter into the topic, you must know about the trigonometric ratios. நம்ம ஒரு வெக்டரை ரெண்டாக பிரிக்கிறது எப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? trigonometric ratios தெரிஞ்சிருக்கணும். அது என்னப்பா trigonometric ratios? பாரு, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கா, 90 டிகிரி தான் இருக்கா, ஹியர் தீட்டா. ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன் a right angle triangle, what is the formula for sin theta? Sin theta is equal to opposite side by hypotenuse, எதிர்பக்கம் by கர்ணம். பாரு, இந்த தீட்டாவுக்கு எதிர்த்துள்ள பக்கம் ஆப்போசிட் சைடு, இந்த பெரிய பக்கம் கர்ணம் hypotenuse. So sin theta formula, sin theta is equal to opposite side by hypotenuse, எதிர்த்துள்ள பக்கம் by கர்ணம். cos theta க்கு என்ன ஃபார்முலா? cos theta is equal to அடுத்துள்ள பக்கம் by கர்ணம், adjacent side by hypotenuse. tan theta formula, tan theta is equal to opposite side by adjacent side. theta இந்த இருக்கு, tan theta க்கு ஃபார்முலா என்ன? tan theta is equal to opposite side by adjacent side. ஓகேங்களா? இப்ப டாபிக் உள்ள போலாமா? ரெசல்யூஷன் ஆஃப் a வெக்டார். ஒரு வெக்டரை பிரித்தல், வெக்டர் பிரிப்பு. The process of splitting up of a vector into two perpendicular component parts is known as resolution of a vector. ஒரு தனி வெக்டரை இரண்டு செங்குத்து கூறுகளாக பகுப்பதற்கு பெயர் வெக்டர் பிரிப்பு. பாருப்பா, இந்த டயக்ராம், ஃபர்ஸ்ட் டயக்ராம், OC is a single force இருக்காப்பா. OC ஒரு ஆரம் மார்க் இருக்கா? அப்ப ஹெட் வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. OC மேக்னிடியூட். The magnitude of OC is R. இந்த போட்டிருக்கோமா? So OC is a single vector. We can resolve into two components. சரி, அதை ரெண்டா பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? OX அப்படின்னு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன், OY என்று ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். இதுதான் கொடுக்கப்பட்ட வெக்டார். This is the single vector OC. To find the resultant of this vector, we draw a horizontal line OX and a vertical line OY. And then from C, draw a perpendicular line to OX and another perpendicular line to OY. ரெண்டு perpendicular line வரைஞ்சிருக்கோம் பாப்பா. CO ஒரு perpendicular எதுக்கு? OX க்கு. CP another perpendicular to OY. ரைட்டா? theta இருக்கு. Here is theta. பாரு, OC is a single force. இந்த இருக்கா? OC ஒரு single force or single vector with magnitude R. அதோட எண் மதிப்பு எவ்வளவு? R. சரி, to resolve it into two components, horizontal line OX and vertical line OY are drawn. வரைஞ்சமா? horizontal line OX வரைஞ்சேன் and then vertical line OY வரைஞ்சேன். Perpendicular CQ is drawn to OX. CQ வரைஞ்சிருக்குமா? OX க்கு ஒரு perpendicular. அதே மாதிரி OY க்கு ஒரு perpendicular CP. பாரு, perpendicular CP is drawn to OY. Okay. But now we have to find the value of OP and OQ. இந்த OP and OQ தான் ரெண்டு காம்பனன்ட். OQ horizontal component and OP vertical component. அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்? OQ வேல்யூ கண்டுபிடிக்க போறேன், OP வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்றேன்? ட்ரையாங்கிள் OCQ எடுத்துக்கிறேன். பாரு, ட்ரையாங்கிள் OCQ
Q. இந்த ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா இவதான் ஃபார்முலா படிச்சோமா? காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், adjacent side by hypotenuse. பாரு தீட்டா இந்த இருக்கு. தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் adjacent side எதியா? OQ. ஓகே போட்டிருக்கனா? பை கர்ணம். இந்த ட்ரையாங்கிள் எது பெரிய சைடு? OC தான் பெரிய சைடு, அதுதான் கர்ணம். ஸோ OQ by OC. அப்போ என்ன செஞ்சாச்சு? காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா ட்ரையாங்கிள் OCQல இருந்து எழுதிட்டேன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். OQ into 1 அப்படி தானேப்பா? OQவையும் 1ஐயும் பெருக்கணும், சி காஸ் தீட்டாவையும் OCயையும் பெருக்கணும். பெருக்கிறது OQ into 1. OQ வந்து எழுதிட்டேன். ஈக்குவல்ஸ். அடுத்து எதை ரெண்டையும் பெருக்கணும்? OC காஸ் தீட்டாவை பெருக்கணும். OC காஸ் தீட்டா. ஓகே, இந்த OCயோட வேல்யூ டயக்ராம் பார்த்து சொல்லு. வாட் த வேல்யூ ஆஃப் OC? தட் இஸ் R. அப்போ OCக்கு வேல்யூ என்ன போட்டிருக்கேன்? R போட்டிருக்கேன். R காஸ் தீட்டா. அப்போ எனக்கு OQ வேல்யூ கிடைச்சிருச்சாக்கண்ணா? பாரு படத்தை பாரு. OQ வேல்யூ கிடைச்சிருச்சு. OQயோட வேல்யூ எவ்வளவு? R காஸ் தீட்டா. ஸோ OQ இஸ் ஈக்குவல் டு R காஸ் தீட்டா. இப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. OQ horizontal component, its value is R cos theta. Okay, now we have to find the vertical component. From the same triangle OCQ, அதே triangle OCQ எடுத்துக்கோ. அதுல sin theta கண்டுபிடி. sin theta ஃபார்முலா என்னப்பா? sin theta is equal to opposite side by hypotenuse. ஓகே, இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் எதுப்பா? CQ. அப்போ நான் என்ன செய்யணும்? opposite side CQ by hypotenuse OC. எதிர்பக்கம் CQ by கர்ணம் OC எழுதணும். இந்த எழுதிருக்கேன். center is equal to OQ by OC. அது இப்போ OQக்கு பதிலாக நான் ஏன் OP போட்டேன்? பாரு படத்தை பாரு. OPங்கிறது இது இந்த இருக்கு, CQங்கிறது இந்த இருக்கு. ரெண்டு ஈக்குவல் தானே? அப்போ நான் அந்த ஆப்போசிட் சைடு CQ போடுறதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? OP போட்டுக்கலாம். அதுதான் போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ sin theta is equal to OP by OC. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? குறுக்க பெருக்கிறேன். OP into 1 இந்த எழுதிட்டேன். அடுத்து என்ன செய்யறேன்? OC into sin theta மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த எழுதிட்டேன். OC sin theta. இந்த OCக்கு வேல்யூ படத்தை பார்த்து சொல்லு. OCயோட வேல்யூ என்னப்பா? OC வேல்யூ இஸ் R. அப்போ நான் OCக்கு பதிலாக R போட்டுக்கிட்டேன். R sin theta. So OP is equal to R sin theta. What is OP? It is vertical component, செங்குத்து கூறு. So vertical component value R sin theta. இப்படி நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒரே ஒரு தனி வெக்டார் OC மட்டும் இருந்துச்சு. அதை இரண்டு கூறுகளாக பகுத்திருக்கிறேன். ஒன்று கிடைமட்ட கூறு R cos theta, மற்றொன்று செங்குத்து கூறு R sin theta. சரியா? இப்ப உனக்கு திங்க் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கிறேன். பாரு. Two forces are acting at a point with an acute angle between them. How can you find the resultant of these two forces? நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன படிச்சோங்கிறத யோசிச்சு பாரு. ரெண்டு ஃபோர்ஸ், ரெண்டு வெக்டார் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, லைக் parallel forces. அதை எப்படி ஆட் பண்றது? if the like parallel forces are same like parallel forces, then resultant R is equal to P plus Q. If the parallel forces are unlike, then the resultant R is equal to P minus Q. ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் இருக்குதுங்களா? அதே போல இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு. ரிசல்டன் தான் கண்டுபிடிக்க போறேன். எதோட ரிசல்டன்ட்? ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுது, ஆனா தீட்டா ஆங்கிள் ஆக்ட் பண்ணுது. நாட் parallel, they are acting at an angle theta. How can you find the resultant of these two forces or vectors? This is the work to you. நான் இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத யோசிச்சுட்டு வரணும். ஓகே பாய்ஸ், till then, goodbye.